மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதுக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அருமையான மகள் ஸ்மைலி சிம்சனுக்கு ஆண்டவரே, வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். முந்தினவைகளை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகளை தோன்ற செய்தீர். ஆண்டவரே, மகளுடைய வாழ்க்கையிலே புதியவைகளை, புதிய காரியங்களை, சகலத்தின் புதிதானவைகளை கர்த்தர் கொடுப்பதற்காக சோதரன். ஸ்மைலிக்காக, அவருடைய கணவருக்காக, அவருடைய சந்ததி விருத்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கைது செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதியவைகளை தோன்ற செய்கிற கர்த்தர் வாழ்க்கையிலே புதியவைகளை தோன்ற செய்து பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாம், புதிய மகிழ்ச்சி, புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய காரியம் சகலத்தையும் புதிதாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சாபங்களோ எந்த சக்தி எழும்பிந்தால் இயேசுவின் நாமத்தால் அவற்றை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் விடுதலையோடு வாழட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் தேவனை துதிக்க போகிறோம். இன்னைக்கு கடந்த வாரத்தை போல ஒரு சின்ன செய்தி தான் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். இதுவரை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நன்மை எனக்கு செய்யல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் நன்மை செய்யலைன்னா நாம இப்போ உயிரோடு இருக்க முடியாது. கடந்த நாட்களில் நடந்த அந்த பிளைட் ஆக்சிடென்ட்டை பாருங்க. வண்ண வண்ண கனவுகளோடு, எண்ணிலடங்காத ஆசைகளோடு பிளைட்ல ஏறி 2 நிமிஷத்துல எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, செத்து போயிடுறாங்க. நம்ம போக்கும் வருத்தமா இருக்கோம். சைக்கிளில் போறோம், வண்டியில போறோம், நடந்து போறோம், வாரோம். இன்று வரை ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய மனசிலும் கனவுகள் உண்டு, உங்களுடைய மனசிலும் ஏக்கங்கள் உண்டு, உங்களுடைய மனதிலும் எதிர்காலத்தை குறித்து தானே நிறைய திட்டங்கள் உண்டு. உங்கள் மனதில் இருக்கிற நியாயமான அந்த திட்டங்களை, ஆசைகளை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் நிறைய இருக்கிறது. உங்களை கொண்டு பாருங்க, அந்த ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் மட்டும் ஆண்டவர் தப்ப வைக்கிறாருன்னா அவரை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை இன்னைக்கு சேனல்காரங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் போட்டுட்டு இருப்பாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. தேவன் அவனை காப்பாற்றுவது பெரிய ஆச்சரியமா திட்டம் இருக்கிறது. அதே போல் உங்களை காப்பாற்றுவதிலும் ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை வைத்திருக்கிற ஆண்டவருக்கு
நன்றி பலிகளை செலுத்தி நாம் எழுந்திருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது இன்னும் வேகமா செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தவைகள் நெருக்குகிறவைகளை நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. கடைசி ஸ்டான்ஸா படிச்சோம். தேவைகள் நெருக்கி நின்ற பொழுது, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல தேவைகள் நெருக்கி இருக்குதப்பா. ஒவ்வொரு நாள் காலமையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதுக்கு இதுக்குன்னு புக்கள் பிடங்கள் தேவைகள் நெருக்கி நிற்கிறது. ஆனா உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே. யாராவது எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கத்திலே நீர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவைகள் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. குறைவுகள் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம ஜெபிக்கிற நேரத்துல என்னென்ன குறைவுகள் உன் சரீரத்துல இருந்தாலும் வாதைகள் உன்னை நெருங்காதபடி
வாதைகள் உன்னை நெருங்காதபடி பூரண சுகத்தை கொடுப்பார். உங்களுடைய பொருளாதார தேவைகளை குறைவுகள் இருக்கிறது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். நான் நிறைய நெருக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போவதில்லை. நான் நெருந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டேன், நான் அதற்கு உயிரூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோ கண்ணீரின் பாதையில் இதுதான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற காரியம். வாலிப பிள்ளைகள் மனசுல, வாலிப பையங்க மனசுல நிறைய காரியம். அது உலகத்தை நோக்கி ஓடினபடினால, தோல்வி அடைந்தபடினால கண்ணீரின் பாதை, தீர்க்க முடியாத வியாதினால கண்ணீரின் பாதை, கடன் பிரச்சனைகளில் கண்ணீரின் பாதை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்ணீரின் பாதையிலும் நீ திகைத்து நின்று என்ன செய்கிறது தெரியாம இருக்கிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கண்மணியே என்று உன்னை நினைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கண்மணிகளாக மாறப்போகிறோம். உற்சாகமாக அந்த கடைசி சரணத்தை மாத்திரம் படிக்க போகிறோம். தேவைகள் நெருங்கி நின்ற பொழுது அற்புதமாக பெருக வைத்தீர். கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்க போகிறோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். எல்லாவற்றையும் பண்ணுவார். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தையே தேடுங்கள். ஆண்டவர் சொன்னார், சங்கீதக்காரன் சொன்னார், உங்க முகத்தையே நாங்க தேடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உங்கள் பாடுகள் வேதனைகள் மறைந்துவிடும், உங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து வருகிற யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் தடையை உண்டு பண்ணி வைத்திருக்கிற
வாசலை அடைத்து வைத்தாலும் அவன் அடைச்சு வச்சுட்டு போறான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த அடைக்கப்பட்ட வாசல் தான் திறக்கணும். அது வழியா தான் நான் போக முடியும். அந்த தாழ்ந்த மனப்பான்மை விட்டுருங்க. வாசல் திறக்காது, கோட்டைகள் இடிந்து விழும். அல்லேலூயா. வாசலையே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வாசலுக்கு முன்னாடி நின்று மேல தாளத்தை அடிச்சுக்கிட்டு பாடுபாடுங்க சொல்லல. வாசல் திறக்காட்டி போனாலும் இடிக்க முடியாத அந்த வெண்கல கோட்டையை சுத்தி வாங்கத்தான் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம இயேசுவை சுத்தி வர போறோம். மனம் சுத்தி சுத்தி வரப்போகிறது. சாத்தானின் கோட்டைகள் இடிய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. Hallelujah.
இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கரங்களும் தட்டப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படாகும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். எங்கள் இதயத்தை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். உண்மை நாங்க பார்க்கணும், உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும். அது எங்க இருதயத்தில் நிரப்பப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். முதல் வாரத்திலே தேவன் உங்களை கண்டுபிடித்தார் தலைப்பு. கடந்த வாரத்திலே தேவன் உங்களை காப்பாற்றுவார். உன்னை கண்டுபிடித்தேன். கடந்த வாரம் உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற தேவன், தாழ்மையில் கிடக்கிற நம்மை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்துகிற கடவுள். அவர் எப்படி, எந்த ரூபத்தில் நம்மை உயர்த்த போகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 11 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 24:11. லூக்கா 14:11 மன்னிக்கணும், 14:11. லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே உயர்த்திட்டு இருக்கிறவன் என்ன செய்வானா? தாழ்த்தப்படுவான். சின்ன சிம்பாலிட்டிக் தான் கொடுக்கிறாரு. நீ உன்னை தாழ்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன். நீ உன்னையே உயர்த்தி கொண்டிருந்தால் நான் உன்னை தாழ்த்திடுவேன். அப்ப எங்க தாழ்மை, இந்த தாழ்மை உணர்வு, இந்த தாழ்த்துகிற காரியம் எங்க இருந்து ஆரம்பிக்கணுமா? லேவியராகமம் 26 அதிகாரம் 41 வசனத்தை வாசித்து பாருங்க. லேவியராகமம் 26 அதிகாரம் 41 வசனம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினாலும் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி போதும். விருத்த சேதனம் இல்லாத தங்களுடைய இருதயத்தை தாழ்த்து. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு. விருத்த சேதனம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். இருதயத்தை எப்படி விருத்த சேதனம் பண்ண முடியும்? இருதயத்தை எப்படி விருத்த சேதனம் பண்ண முடியும்? உங்கள் இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. இருதயத்திலிருந்து புறப்படுகிற சிந்தனைகள் எல்லாம் மகா மோசமானவை என்று வேதம் சொல்கிறது. அதுல இச்சைகள் இருக்கிறது, ஆசைகள் இருக்கிறது, கசப்புகள் இருக்கிறது, வைராக்கியங்கள் இருக்கிறது, பகைகள் இருக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற எண்ணங்கள் எல்லாமே இந்த இருதயத்திலிருந்து தான் உருவாகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த இருதயம் மனம் திரும்பினால், இந்த இருதயம் தான் இப்ப திரும்பணும். உங்கள் சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லல, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல, இருதயத்துல மேட்டுமையின் ஒரு ஆவி இருக்கிறது. நான், எனது, எல்லாம் நான் தான், எல்லாம் என்னால தான் முடியும், எல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் அங்க போனேன், நான் தான் அதை பார்த்தேன், நான் தான் அப்படி இருந்தேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு நீங்க நம்முடைய மனசுல இப்படிப்பட்ட ரொம்ப ஹை லெவல்ல எல்லாம் நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணு நினைச்சிடுங்க, மனுஷன் வேணா உங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பான், இயேசு உங்கள் தலையை குனிய பண்ணி விடுவார். அப்ப பெருமைங்கிறதே நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பெருமையே நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடாது. ஏன் மனுஷனே பெருமைப்படுவதற்கு நீ யார்? உன்னை நீ படைத்தாயா? உனக்குரிய காரியங்கள் எல்லாம் நீயே சிருஷ்டித்துக் கொண்டாயா? மரம் செடி கொடியை நீ படைத்தாயா? கனிகளை நீ படைத்தாயா? உன் மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நீதான் படைத்தாயா?
உன்னை நீயே சிருஷ்டித்துக் கொண்டாயா? உன்னை சிருஷ்டித்தவரே ஒரு கடவுள், அவர்தான் இயேசு, அவர்தான் தேவன். அவர் உன்னை சிருஷ்டித்து உனக்கு வேண்டியவைகளை இந்த உலகளை சிருஷ்டித்து உனக்கு தேவனுடைய மகிமையை கொடுத்து அவரை போல உன்னை ஆக்கி வைத்திருந்தால் நீ பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவனாகி தேவனுடைய மகிமை அற்றவளாகி நீ அப்படி தேவனை விட்டு விலகி போனபடினாலே உன் இருதயத்திலே பாவ சிந்தனைகளை வைத்திருந்தபடினாலே ஆண்டவர் உங்கள் மீது கடும் கோபம் கொள்கிறார், கடும் கோபம் கொள்ளுகிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசம் முழுவதும் இந்த ஜனங்களை நான் படைத்ததற்காக வேதனைப்படுகிறேன், நான் அதை அழிக்க போகிறேன் என்று சொல்லி நோவா காலத்தில் உலகத்தை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் இதயத்துல நீ முதல்ல உன்னை தாழ்த்திக்கோ. அது என்ன இதயத்துல தாழ்த்துறதுன்னா உன் சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? தாழ்த்தப்படணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த ஒரு காரியம் தான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். சாரிமா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 2 பேர் கோயிலுக்கு போறாங்க, நமக்கு தெரிஞ்சதான். ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன் ஜெபம் எப்படி இருக்குது? நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன். யாருக்கு? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், உமக்கு நான் தசமபாகம் கொடுத்தனே, உமக்கு நான் காணிக்கையெல்லாம் செலுத்தினேன், ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வந்து கரெக்டா உங்கள்கிட்ட வந்து விண்ணப்பத்தை வச்சிட்டு இருந்தேன், எல்லாம் நான் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டாரா? அதை கேட்கல. ஆனா நான் மனசுக்குள்ள போய் எப்படி நிக்கிறோம்? ஆண்டவரே உமக்கு நான் தசமபாகத்தை கொடுத்தேன், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீர் எனக்கு என்ன செய்யணும்? தரணும். பைபிள்ல இருக்குது. தசமபாகத்தை கொண்டு ஆலயத்துல கொண்டு வச்ச எப்படி வருமா? அமிக்கி குலுக்கி சரிந்து வரும்படின்னு இருக்குது. ஆனா பைபிள்ல அந்த வசனம் இருந்தாலும் அந்த மல்கியா 4ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, உங்கள் கையின் பிரயாசம் உங்களுடைய உழைப்புல எல்லாம் எந்த நஷ்டமும் வராதபடி ஆண்டவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். தசமபாகத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. லேவியராகமத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தசமபாகம் யார் யாருக்கு பிரித்து கொடுக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தருத்திரனுக்கும் அதுல என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. உன் வீட்டு வாசல் நிற்கிற லேவியனுக்கும் அதுல பங்கு இருக்குது. லேவியனுக்கு உலகத்துல சோத்திரம் கிடையாது, கர்த்தரே அவனுடைய பங்கு. பசியா இருக்க லேவியனுக்கு நீ கொடுக்கணும், பசியா இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணும், பசியா மற்றபடி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ உதவி செய்யணும். அதுதான் தசமபாகத்தினுடைய மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல இது லேவியராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. மார்க் இதுல மல்கியாவில் வந்து நீ உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கன்னு சொல்லிங்க. பண்டக சாலைக்கு கொண்டு ஆலயத்துல சேர்க்கப்பட்டா அந்த ஆலயத்திலிருந்து யாருக்கு உதவிகள் போகணும்? ஏழைகளுக்கு போகணும், இல்லாதவங்களுக்கு போகணும், தரித்திரனுக்கு போகணும், வியாதியஸ்தனுக்கு போகணும். போகிறதா? நீ உன் சர்ச்சை பெருசாக்கிக்கோ, உன் பில்டிங்க பெருசாக்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா இங்க வருகிற தசமபாகத்தினால் ஒரு ஏழை சந்தோஷப்படுகிறானா? ஒரு ஏழை திருப்தி அடைகிறானா? இத்தனை ஏழைகளை சபைகள் பராமரிக்கிறது, இத்தனை ஏழைகள் வைத்து பேசி சபை போக்கி இருக்கிறது. உன் வயிற்று நிரப்புவதற்கு சபையா? உன் வீட்டை கட்டுவதற்கு சபையா? உன் குடும்பத்தை வளர்ச்சி அடைவதற்கு சபையா? இல்லை. உனக்கு நீ அன்பு கூறுவது போல யாரிடத்தில் அன்பு கூறு? பிறனிடத்தில் அன்பு கூறு. அதுதான் தாழ்மை. ஆனால் அகம்பாவமும் பெருமையும் எனக்குள் இருந்து நான் சபைக்கு காணிக்க கொடுக்கிறேன், அங்க பாஸ்டர் வாசிப்பாங்க, இன்னார் இன்னைக்கு ஒரு போன் நகையை வச்சிருக்காங்க, பெருமை. அழிந்து போவாய். எல்லாருக்கும் முன்பதாக நான் கர்த்தருக்கு இப்படி கொடுத்திருக்கேன், நான் செஞ்சிருக்கேன் சொல்லி பெருமை பாராட்டினா உன் வீட்டுக்கு பெருமை வராது, சிறுமை வரும். ஜாக்கிரதை, அஜாக்கிரதையா இருக்காதீங்க. உங்களுடைய
உங்களுக்கு வருகிற வருமானத்தின் ஒரு பங்கை எடுத்து இல்லாதவனுடைய கண்ணீரை துடைக்க, இல்லாதவனுடைய கண்ணீரை துடைக்க, துன்பப்பட்டிருக்கிற துன்பத்தை நீக்குவதற்கு, வியாதிப்பட்டவனை தூக்கி எடுப்பதற்கு, குழியில் கிடக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்கு மனம் மாற கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. மனமாற கொஞ்சம் உதவி செய்யுங்க. 10 கோடியிலே சபை, 15 கோடியிலே சபை, 50 கோடியிலே சபை. உன் சபை பரலோக ராஜ்யத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்தால், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. நாங்க ஏலிம் ஜெப வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு பல்லவ ராஜ்யத்துல இடம் இருக்குதா? இல்ல இல்ல. நீங்கள் எப்பொழுது தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகின்றீர்களோ அப்பொழுது உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். அப்பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். அல்லேலூயா. இருதயத்தில் தாழ்மைப்படுங்கள். இவன் இருதயத்தில் தாழ்மைப்பட. இன்னொருத்தர் வாராரு, ஆயக்காரு, கவர்மெண்ட் ஆபீசர். அவர் சொல்றாரு, பாவியாகிய என் மேல் கிருபை. அந்த தூரத்துல சர்ச்சை விட்டு அந்த இடத்துக்கு போகிற கூட அவருக்கு தகுதி இல்லாதபடி பாவியாக என் மேல் கிருபையாய் இருந்து சொன்னாரு. ஆண்டவர் சொல்லுகிற, அவன் அல்ல. யார் அல்ல? பரிசேயன் அல்ல. நான் தசமபாகம் கொடுத்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் சொன்ன அவன் இல்ல. தான் பாவின்னு எவன் ஒத்துக்கிட்டு அந்த கோயில்ல வந்து நின்னானோ இவனே நீதிமானாக்கப்பட்டான். இவன் தான் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. இருதயத்தில் நமக்கு தாழ்மை இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அவர் கொடுக்கிறார். அவனே நீதிமானாக மாற்றப்பட்டானா. நீதிமான்கள் கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா லூக்கா எழுதின விசுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் 48ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது 1:46. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. மரியாள் அன்று அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறார். தேவதூதன் தான் வந்து சொல்லியாச்சு, பரிசுத்த ஆவியினால் இது உற்பவிக்கப்பட்டது. யாருக்கு மட்டும் தெரியும்? மரியாளுக்கு மட்டும் தான் தெரியும். அவள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்பதான் கேட்கிற, இது மனுஷரால் கூடாது, தேவனால் தான் என்ன செய்யும் கூடும். இந்த காரியம் யாரால் தான் வந்தது? தேவனால் தான் வந்ததுன்னு சொல்லியாச்சு. ஆனால் உலகம் அதை ஒத்துக்கொள்ளுமா? மரியாள் திருமணமாகாமல் குழந்தையை சுமக்கிறவள், விபச்சாரி. அவள் வேசித்தனம், விபச்சாரியின் மகன் என்று இயேசு குறித்து சொல்லவில்லையா? அப்ப மரியாள் அப்படிப்பட்ட எல்லா உபத்திரங்களையும் சுமந்து சிறுமைப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே, எல்லாராலும் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்க நேரத்திலே அவளுடைய இதயம் மட்டும் யாரை நினைத்து கொண்டிருந்தது? தனக்கு பிறக்க போகிற மகன் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்ட தேவகுமாரன். இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவருக்கு நான் அடிமை. பைபிள் சொல்லுகிறது. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இன்று இப்படிப்பட்ட நிர்பந்தங்களினால், கஷ்டங்களினால், குழந்தை பாய்க்க குறைவுகளினால், வேறு எந்த விதமான கஷ்டங்களாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, அதனால அவமானப்பட்டு இருக்கிறவங்க, அதனால நிந்தனைக்குள்ள உள்ளவங்களாம் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லுங்க. நீங்க பாக்கியவதியா மாறிடுவீங்க. அல்லேலூயா. இன்று நான் ஆண்டவருக்கு அடிமை. உன் மனசுல இருக்கிறது நீ விரும்புறபடியே உனக்கு ஆக கடவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகப்படுது. சகோதரனே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. சகோதரி, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அருமை தாயே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அருமை தகப்பனே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. உன் மன விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவராக. நீ கர்த்தருக்குள் தாழ்மைப்படு, நீ கர்த்தருக்குள் தாழ்மைப்படு. அவர் உன்னை உயர்த்தப் போகிறார், அவர் உன்னை உயர்த்தப் போகிறார். அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா, யாக்கோபு கல்யாணம் பண்ணியிருந்தார். லேயாள், அவளுக்கு பலவீனம் இருந்தது. அவ தங்கச்சி அழகா இருந்தா.
தங்கச்சி மேலதான் மோகம் கொண்டான். லேயாளை வெறுத்து ஒதுக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு, சிறுமைப்படுத்தப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட நிலையில அந்த லேயாளுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவள் இதயத்தில் தன்னுடைய ஆண்டவரை நினைத்து கொண்டே இருந்தாள். அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்த லேயாள் சொல்றாங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை, அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை, சிறுமைப்படுத்தப்பட்ட என்னை, தள்ளப்பட்ட என்னை என் ஆண்டவர் நினைத்திருந்தார். எப்படி நினைத்திருந்தால்? எதனால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாளோ, எதனால் அவள் சிறுமைப்பட்டாளோ, அந்த சிறுமைப்பட்ட நேரத்திலும் அற்பமாய் எண்ணப்பட்ட நேரத்திலும் தன்னை கர்த்தருக்குள் தாழ்த்தினபடினாலே ஒரு ரூபன் பிறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சிறுமை, உங்களுக்கு கஷ்டங்களை நினைச்சு வேதனைப்படாதீங்க, உங்களை தாழ்த்துங்க. அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க சிறுமையை மாற்றப் போகிறார். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர். ஒரு ஸ்டான்ஸா படித்து நாம் ஜெபத்தை கண் சொல்ல போகிறோம். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையை கை தூக்க வந்தவரே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையை கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை ஜாதியாய் மாற்றினீ, மேலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீ, மேலகாயோனி எங்கள் ஜீவனீரோச்சனி. அந்த ஸ்டான்ஸா சொல்லுது, வனாந்தரம் என் வாழ்வாயிட்டையா, என் பாதைகள் எங்கும் எப்படி இருக்கிறதா? இருளாய் இருக்கிறது. ஆனால் என்னுடைய அழுக்குரல் கேட்டு எனக்கு நீரூற்றாய் வந்த கடவுள். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்தி அழும் பொழுது, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு புதிய நீரூற்று உண்டாகும். ஒரு புதிய நீரூற்று உன் வாழ்க்கையில் உண்டாகும். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே, எந்த நாள் குரலே நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாள் குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, தேவகாயிரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, தேவகாயிரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீ, மகிமையும் வல்லமையும் பெற்றவராய் இருந்தும் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆகையால் பிதாவானவர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவினால் உயர்ந்த மேலான நாமத்தை பெற்ற ஆண்டவர் அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்கிற நாமம், இயேசுவின் பிள்ளைகள் என்கிற நாமம், அந்த நாமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களாம் இப்ப யாரு தெரியுமா?
இயேசுவின் பிள்ளைகள் என்கிற நாமம் தரிக்கப்பட்டவர்கள். இயேசுவை போல இன்று நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உங்களை மறக்க மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ இனி என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை உயர்த்த போகிற ஆண்டவர், உங்கள் வாழ்க்கையில உயர்த்த போகிற ஆண்டவர், உங்கள் படிப்புல உயர்த்த போகிற ஆண்டவர், உங்களை பொருளாதாரத்துல உயர்த்த போகிற ஆண்டவர், உங்கள் இல்லாமையிலிருந்து உங்களை எடுத்து கொடுத்து உங்களை பெருக பண்ணி உங்களை இந்த சமுதாயத்துல உயர்த்த போகிற ஆண்டவர். அற்பமாய் எண்ணப்பட்ட உன் மகள், அற்பமாய் எண்ணப்பட்ட உன் மகன், அற்பமாய் எண்ணப்பட்ட உங்கள் கணவர், அற்பமாய் எண்ணப்பட்ட உங்கள் பிள்ளைகள், அற்பமாய் எண்ணப்பட்ட உன் குடும்பத்தை ஆண்டவர் இன்று உயர்த்த போகிறார். அவர் உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டு உணர்த்தப்பட்டவர்கள் நாங்கள் தாழ்ந்திருக்கிறவர்களாக தாழ்மையை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல் மரண பரியந்தமும் நாங்கள் தாழ்மையோடு வாழ்ந்து கர்த்தரிடத்திலிருந்து மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒரு மனிதனை தாழ்த்தவும் உயர்த்தவும் உம்மால் மாத்திரமே முடியும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். இன்னைக்கு இந்த சமூகத்திலே இதை பார்த்து குடும்பங்களிலே பெரியவர்கள் தங்களை தாழ்த்தும் போது, பெற்றோர்கள் தங்களை தாழ்த்தும் போது பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறீரப்பா. தாவீது தன்னை தாழ்த்தினானப்பா. தாவீது அப்படியே தாழ்த்தினான். ஐயோ, நான் இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறேனே, என்னுடைய கர்த்தருக்கு ஆலயம் இல்லையே என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வீடு கட்டுவேன். அது மாத்திரமல்ல,
உன் பிள்ளையை நான் சிங்காசனத்தில் அமர வைப்பேன். பெற்றோர்களே, உங்களை நீங்க தாழ்த்துங்க. அப்பா அம்மா, உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சிங்காசனத்தில் வைப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை ராஜாவாக்குவார். உங்கள் பிள்ளைகளை ராணிகளாக்குவார். உங்கள் பிள்ளைகள் தேசத்திலே உயர்த்தப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் தேசத்திலே பெரிய பதவிகளை வைப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் தேசத்திலே எல்லார் கண்களுக்கு முன்பதாக எந்த இடத்துக்கு ஆபீஸ் போனாலும், எந்த தொழிலை செய்தாலும், மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உயர்த்தப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். நான் உங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை உயர்த்துகிறார், பிள்ளைகளை உயர்த்துகிறார். நீங்க அப்படியே தாழ்த்துறீங்களா? நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், ஒன்றுமே எங்களுக்குள் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்கிற இயேசுவே, நீர் எங்களுக்குள் இருக்கிறீங்க. நீர் எங்களை உயர்த்துகிறவர். ஆண்டவர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. கர்த்தர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். உங்களை காப்பாற்றுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மையாக வைப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. அவன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க கையை பிடிச்சுக்கோங்க. நான் சொல்றது மாத்திரம் அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படியே சொல்லுங்க, 3 வாட்டி சொல்லிடுங்க. கர்த்தர் அப்படியே செய்வாராக. வருகிற வெள்ளிக்கிழமை அருமையான ராஜராஜன் ஸ்ரீபாஸ்டர் குடும்பத்தில் இயேசு அழைக்கிறார் ஜெபக்கூட்டம் நடக்கும். அது ஆக்சுவலாக நாளைக்கு வைக்கணும். எனக்கு வியாழக்கிழமை 2 நாட்கள் வெளியே ஊழியம் இருக்கிறனால வர முடியலை. வெள்ளிக்கிழமைக்கு அவங்க குடும்பம் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 6:30 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.